ஐரோப்பாவில் இருக்கும் இந்த மிகப்பெரிய பசுமை இல்லம் 80 கால்பந்து மைதானங்கள் அளவிற்கு பெரியது. இதனை வடிவமைத்த நிறுவனத்தின் பெயர் எம்ஸ்ஃபிளார். டிம் குயிப்பர்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினரால் இந்த பசுமை இல்லம் நடத்தப்பட்டு வருகிறது. ஜெர்மனியில் இருக்கும் இந்த பசுமை இல்லத்தில் சுமார் 450 பேர் வேலை செய்கின்றனர். இந்த பசுமை இல்லம் இவ்வளவு வேகமாக வளர்ந்ததற்கு 4 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது சூழலியல். இங்கு வேலை செய்யும் ஊழியர்கள் இதற்குள் மிதிவண்டிகளில் பயணிக்கின்றனர். ஆயிரக்கணக்கான தேனீக்கள் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. லேடிபக்ஸ் போன்ற பூச்சிகள் ஆஃபிட் பூச்சிகளை சாப்பிடுகின்றன. இதனால் பூச்சி மருந்து பயன்படுத்த வேண்டிய தேவை குறைகிறது. அடுத்து தானியங்கி செயல்முறைகள். இங்கிருக்கும் ரோபோக்கள் 1 மணி நேரத்திற்கு 15,000க்கும் மேற்பட்ட செடிகளை நடுகின்றன. பல்பொருள் அங்காடிகளுக்கு நேரடியாக வழங்கக்கூடிய தட்டுகளில் செடிகள் வளர்க்கப்படுகின்றன. தானியங்கி ரயில்கள் பொருட்களை கொண்டு செல்கின்றன. பெல்ஜியம், நெதர்லாந்து மற்றும் லக்சம்பர்க் ஆகிய பெனலாக்ஸ் நாடுகளிலிருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஜெர்மனியில் இந்த பசுமை இல்லம் அமைந்துள்ளது. இதனால் பல ஐரோப்பிய வாடிக்கையாளர்களுக்கு இங்கிருக்கும் பொருட்கள் மிக விரைவாக கிடைக்கின்றன. எத்தியோப்பியாவில் உள்ள ஒரு பங்குதாரர் ஆலையிலிருந்து இங்கு வளர்க்கப்படும் செடிகள் வாங்கப்படுகின்றன. இறுதியாக மூலாதாரங்கள். இங்கு கூரை மேல் பொருத்தப்பட்டுள்ள சோலார் பேனல்கள் ஒரு சிறிய நகரத்திற்கு போதுமான 100 மெகாவாட் மின்சாரத்தை வழங்குகின்றன. மர கழிவுகள் குளிர்காலத்தில் வெப்பத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இது எரிவாயுவை விட மலிவானது, மேலும் சுற்றுச்சூழலுக்கு சிறந்ததும் கூட. இங்கு மழைநீர் சேகரிக்கப்பட்டு உரத்துடன் கலக்கப்படுகிறது. சிமெண்ட் தரைகள் முழுவதும் தண்ணீர் பாய்ச்சப்பட்டு மீண்டும் தொட்டிகளுக்குள் செலுத்தப்படுகிறது. இதனால் குழாய் நீரை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இந்த செயல்முறைகளால் பணம் மற்றும் வளங்கள் சேமிக்கப்பட்டு அது அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது. இது போன்ற பசுமை இல்லங்கள் இந்திய சூழலுக்கு பொருந்துமா? கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.